தண்டர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த விநாயக பூஜைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களுக்கும் தண்டர் சார். அண்ணி வணக்கம். நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பேசுறீங்க அண்ணே? அந்த ஐயன் எங்களை கூப்பிட்டு நாங்க வராம இருக்கிறதா? அது எப்படி முடியும்? விநாயகர் சிலை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அம்மாடி ஆன்யா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார். குமார் சார் முன்னாடி போயிருப்பாரு. அஜய், நீயா? இப்படி பயமுறுத்துறத எப்ப நிறுத்துவ? இந்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டம். சரி, எனக்கு குரங்கு. சரி, என்னோட போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ஆட அது வந்து பரவாயில்ல விடு. அஜய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லு. அது அனியா, வா வா வா, சீக்கிரம் 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 வா, டான்ஸ் ஆடலாம். வா 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 வா, போலாம் போலாம் போலாம், அப்புறம் பேசலாம். வா 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 வா. ஏய் ஏய், அவ்வளவு விடு. அன்யா, சொல்ல கேளுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, நவருங்க. டேய் ஆன்யா, அட அபிஜித், நீயா? ஏன் வரக்கூடாதா? அட இல்லைப்பா, சும்மா தான் கேட்டேன். திடீர்னு வந்திருக்கியே. அட என்ன மனுஷன் பண்ணியே, ராத்திரியிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது அபிஜித், அது வந்து நேற்று ராத்திரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டேன். சரி நீ உட்காரு, நான் காஃபி இல்லை இல்லை இல்லை, காஃபி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முகத்தை பார்த்தாலே தெரியுது ராத்திரிலாம் நீ தூங்கவே இல்லைன்னு. என்கிட்ட சீக்கிரம் தூங்கிட்டேன்னு சொல்கிறேன், என்ன விஷயம்? அபிஜித், அது ஆமாப்பா, நேற்று ராத்திரி தூங்க முடியல. அது
இந்த ஸ்ரேயா பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேனா எனக்கு என்னமோ ஸ்ரேயா நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. ஏதோ விஷயத்தால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூட ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்தா. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லு. ஆனால் புரிய மாட்டேங்குது எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் நான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஐ எம் சாரி சார். எனக்கு தெரியும் என்னுடைய இந்த முடிவுனால உங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகும்னு. ஆனால் எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. ஆமாப்பா, அவ ரொம்ப கவலையோட தான் இருக்கா. அந்த கவலைக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. ஐ மீன், காரணம் இல்லாமல் கவலை இருக்காதுல்ல. அபிஜித், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ தயாவோட லெட்டரை ஸ்ரேயாவுக்கு கொடுக்காத. நான் போன வருஷம் சித்தார்த்தோட அப்பா கிட்ட பெரிய அமௌண்ட்டை கடனாக வாங்கினேன். அது என்ன தவிர எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு ஸ்ரேயா முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க அந்த பணம் எல்லாத்தையும் திரும்ப கேட்பாங்க. அதை கொடுக்குற நிலைமையில நான் இல்லை. ஸ்ரேயாவோட அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். உங்களுடைய சின்ன தப்பு கூட எங்களை பெரிய ப்ராப்ளம்ல கொண்டு போய் விட்டுடும். என்ன காரணமாக இருக்கும்? காரணம், நாம எல்லாரும் சிஐடிஸ். ஸோ என்னன்னு என்கொயரி பண்ணா காரணம் தெரிஞ்சிடும். நீ இதை ஒரு கேஸ் மாதிரி எடுத்துக்கோ. ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, என்ன காரணம்னு உனக்கே தெரிஞ்சிடும். உனக்கு என்ன தோணுது அபிஜித்? ஸ்ரேயா அதாவது ப்ரெஷரில் அழுத்தத்தில் இருக்காளா? ஆக்சுவலி தயா, அது ஹலோ, பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? எங்கேருந்து? சார், அஜய், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் தான் கிட்னாப் ஆனதா? ஆமாம் சார், அது கணபதி செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது, சத்தமும் அதிகமாக இருந்தது. அதை பயன்படுத்தி அவங்கள தூக்கின்னு போயிட்டாங்க. நீ அவங்க முகத்தை பார்க்கலையா? இல்லை சார், பார்க்க முடியல. அவங்க முகத்தில் கலர் பூசி இருந்தது. பட்ட பகலில் 2 ஆளுங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்கலன்னு சொன்னால் எப்படி சார்? சார், நீங்கள் போய் பக்கத்தில் தாங்க விசாரிங்க, யாராவது எதாவது பார்த்தாங்களான்ட்டு. சார், நோ யூஸ். எல்லாரும் யாரும் எதுவும் பார்க்கல, எதுவும் கேட்கலன்னு சொல்கிறாங்க சார். அது எப்படி சாத்தியமாக்கும்? ஒரு நிமிஷம். அவங்க வந்தது இங்கே, இந்த பக்கத்தில் இருந்து. அப்புறம் இங்கேருந்து ஆன்யாவை கிட்னாப் பண்ணி இந்த பக்கம் தூக்கிட்டு போயிருக்காங்க, அதாவது லிங்க் ரோடு. அங்கேருந்து முன்னாடி போகிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று கிஷன்பூர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்கணும், இல்லை ஏதாவது தெருக்குள்ளே நுழைஞ்சிருக்கணும். சார், கிஷன்பூர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற ரிஸ்க் அவங்க நிச்சயம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கூட்டமான ஏரியா. இப்போ இதுக்கான பதில் இந்த கடைக்கு வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லும். சச்சின், ஒரு வேலை பண்ணு, நீயும் பூர்வியும் ஆன்யா வீட்டாளுங்கிட்ட போய் பேசுங்க. அதுக்குள்ளே நாங்கள் இந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுறோம். சார், சார், என் பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவங்கள கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் அவள் கூட்டத்தை விட்டு தனியாக போகிறத பார்த்தீங்களா? இல்லை, ஏன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எதையும் பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. அஜய் அங்கேருந்து ஓடும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அப்போது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. சரி, கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்ததா, கால் வந்துச்சா, பணம் ஏதாவது கேட்டு? இல்லை சார், இதுவரையும் எதுவும் வரல. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா இந்த காரியத்தை யார் செஞ்சுருப்பாங்கன்னு? இங்கே பாருங்க, நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகாதவங்க. யார்கிட்ட சண்டையும் கிடையாது, விரோதமும் கிடையாது. ஆனால் அவள் ரொம்ப கவலையோடு இருந்தா சார். அவள் கொஞ்சம் நாளாக சரியாக சாப்பிட்றதும் கிடையாது, யார்கிட்டயும் சந்தோஷமாக சிரித்து பேசுறதும் கிடையாது. இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு
என்ன காரணம்னு அவங்கள கேட்கலையா? கேட்டேனே சார், ஆனா அவ எதுவுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு அவ தன்ராஜ் கிட்ட ஏதோ விஷயத்தை கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா. நான் தூரத்துல இருந்ததுனால எதுவும் கேட்கல. தன்ராஜ் சார் கிட்டயா? என்கிட்ட ஏன் எதுவும் சொல்லல? அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அது சரி, உங்களுக்கு தன்ராஜ் எப்படி தெரியும்? இங்க பாருங்க, அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் இந்த கணபதி பூஜை கூட அவர் தான் எங்க ஃபேமிலி இன்வைட் பண்ணது. ஓ, அவர் ஆன்யா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம தன்ராஜை தான் கேட்கணும். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவர் தப்பா நினைப்பாரு. நாங்க அவர் மேல பழி போடுறதா நினைப்பாரு. அவர் தப்பா எடுத்துப்பாருன்னு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா என் பொண்ணை பத்தி கவலை இல்லையா? இங்க பாருங்க ஆபீசர், நீங்க என்ன பண்ணணுமோ யார்கிட்ட விசாரிக்கணுமோ தயவு செஞ்சு விசாரிங்க. எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும். இங்க பாருங்க ஆண்டி, நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க. உங்க பொண்ணு ஆன்யாவை நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம். கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். பங்கஜ், எனி ப்ரோக்ரஸ்? இல்லை சார், இது வரைக்கும் ஃபுட்டேஜில் ஆன்யா இல்லை கிட்னாப்பர்ஸ் யாரையுமே காணும் சார். என்ன அதிசயமா இருக்கு? இதுல எல்லா கேமரா ஆங்கிள்ஸும் ரோட்ல நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. எந்த விஷயமும் தப்பாது. ஒருவேளை கேமரா கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா? பங்கஜ், கொஞ்சம் பேப்பரும் பெண்ணும் கொடுங்களா? ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த ரோடு. அப்புறம் எங்கே இருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜ் நம்மக்கிட்ட இருக்கு. அப்புறம் கிட்னாப்பர்ஸ் வந்தது 7th ரோடு பக்கமா? சார், ஒருவேளை அவங்க 7th ரோடு பக்கமாக வந்திருந்தாங்கன்னா கேமராவில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். வாய்ப்பு இருக்கு பங்கஜ். அவங்க இதுவரையும் வராமல் இருந்திருந்தா அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ தெருவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. என்ன, இங்கே எத்தனை தெரு இருக்கோ இந்த ஏரியாவில் எல்லார்கிட்ட விசாரிப்போம். வாங்க சார். ப்ராஜெக்டோட ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. குட். எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு இமெயில் பண்ணிடுங்க. ஷூர் சார். மிஸ்டர் தன்ராஜ். சார், அங்கே இருக்காரு. தேங்க்யூ. மிஸ்டர் தன்ராஜ். ஆமாம், சொல்லுங்க. நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். சிஐடி? இங்கே சிஐடிக்கு என்ன வேலை? நாங்கள் அந்நிய விஷயமா கொஞ்சம் பேசணும். நீங்கள் அந்நியாவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆன்யாவோட அம்மா தான் சொன்னாங்க, அவள் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஆன்யாவுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. வாட்? ஆன்யாவை காணோமா? ஆமாம். ஆஃபீஸர்ஸ், நீங்கள் என்ன என் மேலே சந்தேகப்படுறீங்களா? ஆன்யா என்னுடைய பொண்ணு மாதிரி. அப்போது உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன விஷயமா வாக்குவாதம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆஃபீஸர்ஸ், வாக்குவாதம் நடக்கலை. ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் தான் என்ன, அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் மிஸ்டர் தன்ராஜ். ஆன்யா காணாமல் போயிருக்கா. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்க தன்ராஜ், நீங்கள் ஒருவேளை எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நாங்கள் அன்யா கிட்ட போக முடியும். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாம். அதாவது அவ என்ன சொன்னான்னு, அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா ஏதோ சதி திட்டம் நடக்குதுன்னா, அப்புறம் சிட்டியில் பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னா. என்ன சதி திட்டம்? சிட்டியில் என்ன நடக்க போகுது? ஆஃபீஸர்ஸ், அது என்னால் சரியாக கேட்க முடியல. அங்கே சத்தம் அதிகமாக இருந்தது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட அப்புறமா பேசலான்னு தான் சொன்னேன். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தன்ராஜ் நம்ம கிட்ட சொல்றது பொய். இல்லைன்னா நீங்களே சொல்லுங்களேன், ஒரு சாதாரண பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது சிட்டியில் ஒரு பெரிய சதி திட்டம் நடக்க போகுதுன்னு? இந்த கேள்விக்கான பதில் ஆன்யா வீட்டில் தான் கிடைக்கும். அந்த கிட்னாப்பர்ஸ் ஆன்யாவை கண்டிப்பாக ஏதோ ஒரு வண்டியில் தான் கொண்டு போயிருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அந்த வண்டி கடைங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் பார்க் பண்ணல.
ஆமாம் சார், சிசிடிவி ஃபுட்டேஜில் நமக்கு இங்கேருந்து அந்த ஏரியா வரைக்கும் ஃபுல்லாக தெரியுது. ஆனால் அங்கே எதுவுமே ஸ்பெஷலாக தெரியலையே. அஜய் சொன்னபடி பார்த்தா ஆன்யாவை இந்த ரவுடிங்க இந்த பக்கமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. நம்மக்கிட்ட இந்த கடையில் இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்குது, பட் ஆனால் ஒன்றும் தெரியல அதில். அப்படின்னா இந்த கடைங்களுக்கு முன்னாடி தான் அவங்க வண்டியை பார்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. ஒரு வேலை பண்ணுவோம், இங்கே சில கடைகள் இருக்குது, அங்கே போய் எல்லாத்தையும் விசாரிக்கலாம் வாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ரோட்டுக்கு நடுவில் கிட்னாப் நடந்திருக்கா, அதுவும் பட்ட பகலில்? ஏன் நீ எதையும் பார்க்கலையா? எப்படி சார் பார்க்கறது? ஒரு சரியான முட்டாள் மனுஷன் சரியாக என் கடைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய வேனை பார்க் பண்ணிட்டான். வேன்? நீ என்ன கலர் வேன் அது? நீ நம்பர் பார்த்தியா? நம்பர் என்னன்னு பார்க்கல, ஆனால் அது ப்ளூ கலர் வேன் சார். அப்புறம் அதோட டிரைவர் ரொம்ப மோசமான ஆள் சார். நான் அவன்கிட்ட போய் வேனை எடுறான்னு சொன்னால் அவன் என்னையை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆளோட முகத்தை பார்த்தீங்களா? முகத்தில் சாயம் பூசியிருந்தான், அதனால் எனக்கு ஞாபகமே இல்லை சார். சார் ஒருவேளை அந்த டிரைவர் அவங்க கூட்டாளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த வேன் எந்த பக்கம் போச்சு? கிஷன்பூர் மார்க்கெட் பக்கமாக போச்சு. தேங்க்யூ. மறுபடியும் ஒரு வாட்டி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுவோம், பார்க்கலாம் நீல கலர் வேன் தெரியுதான்ட்டு. வாங்க சார், இதுதான் ஆன்யாவோட ரூமு. ரூமை நல்லா சர்ச் பண்ணுங்க. சார் இது ஆன்யாவோட மொபைல் ஃபோன். அவன் அன்னைக்கு வீட்லயே விட்டுட்டு போயிட்டா. ஆனியாவோட கான்டாக்ட் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் சார், அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. அவன் நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுப்பா சார். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த நிறைய கார்ட்ஸ் இங்க தெரியுதே. இந்த ஸ்கெட்ச் இது ஆன்யா வரைஞ்சது. அவளுக்கு டிராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சார். மிஸ்டர் தன்ராஜ் எங்க கிட்ட ஆன்யாக்கு தெரிஞ்சவர்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னாரு. இல்லை சார், ஆன்யா என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. திவ்யா. எஸ் சார். இந்த ஃபோனில் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு, இவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். சார் ஹங்கவின் சார், ஒரு பர்சனல் டைரி கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் இந்த டைரியை... சரிங்க. இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போகுது. இன்னைக்கு டேட். இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா? ஐ மீன் ஆனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்காக இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போறதுன்னு எழுதியிருக்கா? சார் அனிகில், இங்கே பாருங்க சார், இந்த சிட்டியோட சில ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஆன்யா ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. எம்ஐ ரோடு, பாபு நகர், திலக் நகர். என்னடா அது? மும்பை நகரத்தோட டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது, எல்லாம் நார்மல் ரோடு தான். இந்த இடத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்கும்? என்ன நடக்க போகுது? சார். சொல்லு பூர்வி. சார் இங்கே பாருங்க, வேன். சார், அந்த குற்றவாளிங்க வண்டி கண்ணாடியில் கருப்பு ஃபிலிம் போட்டிருக்காங்க சார். உள்ளே இருக்கிறது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. பூர்வி ஒரு நிமிஷம் இந்த டிரைவரோட ஃபேஸை ஜூம் பண்ணு.
அந்த வண்டியோட நம்பர் தெரியுதான்னு பாரு பூர்வி. இல்லை சார், வேனோட நம்பர் தெரியல. சார் இந்த மாதிரி ப்ளூ வண்டி சிட்டியில் நிறைய இருக்கு. ஒரிஜினல் வண்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த நீல வேன் எந்த பக்கம் போச்சோ அங்கே பக்கத்தில் கண்டிப்பாக யாராவது பார்த்துருப்பாங்க. அங்கே போய் விசாரிப்போம் வாங்க. இதுதான் அந்த தெரு. இங்கே தான் அந்த நீல வேன் என்ட்ரி ஆச்சு. சார் அப்புறம் இந்த தெரு நேராக குயின்ஸ் ரோடுக்கு போகுது. அது ஆளுங்களே இல்லாத ஒரு ஏரியா. குற்றவாளிங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம். அவங்க சிசிடிவி கேமராலாம் எங்கெங்கே இருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வேனை எங்கே பார்க் பண்ணுறது, ஆன்யாவை எப்படி கிட்னாப் பண்ணணுன்றது, கிட்னாப் பண்ணதுக்கப்புறம் எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரிஞ்சிருக்கு. தம்பி இங்கே பாருப்பா. சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு நீல வேன் போச்சு. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? நீல கலர் வேனு? ஆமாம், அந்த டிரைவரோட முகத்தில் கூட கலர் பூசி இருந்தது. ஆமாம் சார், பார்த்தேன் தான். அவன் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போனான் சார். சரி, நம்பர் பிளேட் பார்த்தீங்களா? உங்களுக்கு நம்பர் ஞாபகம் இருக்கா? வண்டியோட நம்பரு இல்லை சார். அது சரி, அந்த வேனை பற்றி முக்கியமாக ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. என்ன மாதிரி ஸ்டிக்கர்? இந்த மாதிரி தான் சார், ஆனால் அதில் 4 ஹீல் இருந்துச்சு. அதில் ஏதாவது எழுதி இருந்ததா? சார் ஸ்டிக்கரில் என்னால் அவ்வளோலாம் பார்க்க முடியல சார். ஏதாவது கம்பெனி லோகோவாக இருக்குமோ? இருக்கலாம். அப்புறம் இந்த லோகோ நம்மளை அந்த குற்றவாளி கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அபிஜித், என்ன ஆன்யா சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காளா? ஓ, அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. சரி, போலீஸ் ஸ்டேஷனை எல்லாத்தையும் அலாட் பண்ணுவோம். ஓகே. விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி. என்னாச்சு? இந்த டிரைவர் எங்க போனான்னு தெரியலையே. வண்டியை நடு ரோட்டில் இப்படி விட்டுட்டு போயிருக்கான். என்ன பண்றது? என்னதான் பண்றதுன்னு தெரியல. நடுவில் எதுக்காக வண்டி நிப்பாட்டி இருக்காங்க? சிலர் வந்து டிரைவரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடுத்தடுத்தா ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டு இருக்காங்க. நம்ம சிட்டில என்னதான் நடக்குது சார்? சார் கடந்த 3 மணி நேரத்தில் 90 பேர் கடத்திருக்காங்க சார். 3 மணி நேரத்தில் 90 பேர் இங்க காணோம் சார். சிட்டியில் இருக்கிற கிட்னாப்பர்ஸ் எல்லாருமே ஒரே நேரத்தில் முழிச்சுக்கிட்டானுங்க போல இருக்கு. இல்ல ஃப்ரெடி, இது நிறைய பேரோட வேலை கிடையாது. நிறைய கிட்னாப்பர்ஸ் எல்லாம் கிடையாது. இது பண்றது எல்லாமே ஒரு கேங்கோட வேலை தான். அவங்களோட லீடர் ரொம்ப ஆபத்தானவன், தந்திரக்காரனா இருக்கிறான். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு வீட்டில் இருந்தும் காணாமல் போனவங்களை பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கல. அப்படின்னா இந்த கிட்னாப்பர்ஸோட நோக்கம் என்னவா இருக்கும்? அதை தெரிஞ்சுக்கணும், ஸ்டடி பண்ணி ஆகணும். இவங்களோட நோக்கம் தான் என்ன, எந்த மாதிரி இவங்க கிட்னாப் பண்ணப்படுறாங்க, அப்புறம் யார் யார எந்த மாதிரி ஆட்களை கிட்னாப் பண்றாங்க. கிட்னாப் பண்ணப்பட்டவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லை சார், இது வரைக்கும் முக்கியமான காமன் விஷயம் எதுவும் வெளியே வரல. அப்புறம் இந்த கிட்னாப்பிங்ஸ் எல்லாமே பப்ளிக் பிளேஸ்ல நடக்குது. மக்களுடைய போக்குவரத்தும் இருக்கு. வீட்ல இருந்து யாரும் கிட்னாப் ஆகல. இல்லை சார், ரோடு, பார்க்கு, ஷாப்பிங் மாலோட பார்க்கிங் லாட்டில் தான் இந்த கிட்னாப்பிங்லாம் நடக்குது. ஒன் மினிட். ஆன்யாவோட லேப்டாப்ல போட்டோகிராஃப்ஸ் கிடைச்சதில்ல? எஸ் சார். எடுங்க, அதை பார்ப்போம். சார் இங்கே பாருங்க, இதான் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ். சார் இந்த இடத்துல தான் கிட்னாப்பிங் நடந்துச்சு. அதாவது சார், ஆன்யாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதாவது இந்த கிட்னாப்பிங்கை பற்றி.
ஃப்ரெடி கிட்னாப்பர்ஸுடைய ரகசியம் என்னன்றது அன்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவளுக்கு கிட்னாப்பிங்க்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னு கூட தெரிஞ்சிருக்கு. ஒரு வேலை பண்ணுவோம், அன்யாவோட சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போய் விசாரிப்போம். அப்போ நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரியும். நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஹலோ, என்ன லோபோ டான்ஸ் அகாடமியா? ஓகே சார், அந்த நீல வேனில் இருந்த லோகோ இருக்குல்ல, அது ஏதோ லோபோ டான்ஸ் அகாடமியோடது சார். லோபோ டான்ஸ் அகாடமியா? லோபோ டான்ஸ் அகாடமி. சரிங்க கேர்ள்ஸ், அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. நீங்கள் எல்லாம் முழு மனசோட ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மேடம், நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரிஷி சொல்லுங்கள். நான் இன்னிலேருந்து பகலில் 2 தடவை ப்ராக்டிஸ் கிளாஸ் எடுப்பேன். நீ அதுக்கான ஏற்பாடை பண்ணு, அப்புறம் நோட்டீஸ் போட்டுறேன். நீங்களே யாரு? அப்புறம் இங்கே எப்படி? மேம், நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். சிஐடியா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு நம்ம 5 மணிக்கு மீட் பண்ணுவோம். யாரும் லேட் ஆகிடாதீங்க. சரிங்க மேம். நீங்கள் நீல வேன் விஷயமா தானே வந்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் திருடு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த வேன்ஸ் எல்லாம் எங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 1க்கும் அதிகமான வேன்ஸ் காணாமல் போயிடுச்சு. ஆமாம் சார், எங்கள் அகாடமியோட 5 வேன்ஸ் திருடு போயிடுச்சு. இந்த வேன் உங்களோடதா? ஆமாம் சார், இது எங்கள் வேன் தான். ஆமாம், எங்கள் வேன் எங்க? அதை பற்றி தான் என்கொயரி பண்ணுறோம். ஆனால் உங்கள் வேன் மூலமாக கிட்னாப்பிங் பண்ணியிருக்காங்க. என்ன கிட்னாப்பிங்கா? எஸ், இப்போ மற்ற கிட்னாப்பிங்கும் அந்த வேனில் தான் பண்ணியிருக்காங்க. திவ்யா, சிட்டியில் இப்போ வரைக்கும் எத்தனை வண்டிங்க திருடு போனதா ரிப்போர்ட் ஆயிருக்கு? கேட்டு சொல்லுங்கள். எத்தனை நாள் முன்னாடி திருட்டு நடந்துச்சு? சார், 5 நாளைக்கு முன்னாடி 5 வெவ்வேறு இடங்கள்ல. ஒரே நாளில் 5 வண்டி திருடு போகிறது கோஇன்சிடென்ட் இல்லை. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. உங்கள் டிரைவர் யாராவது லீவில் போயிருக்காங்களா? டிரைவர் இல்லை, ஆனால் எங்கள் டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசர் மிஸ்டர் உதித், அவர் 4 நாளாக லீவில் இருக்காரு. அவருக்கு வைரல் ஃபீவர். பரவாயில்ல, அவரை சிஐடி சரி பண்ணோம். நீங்கள் அவரோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுங்க. கண்டிப்பாக சார். சார், உதித்தோட ஃபோன் இங்கேருந்து லெஃப்ட் சைடில் நாரோலி நகர் பக்கத்தில் திரும்பி இருக்கு. நரோலி நகரா? கவின், ஷார்ட் கட் எடு. எஸ் சார். ஒரு நிமிஷம் சார். சர்க்கிள் ரேஸ் இந்த கேட்டு கிட்ட தான் காட்டுது. இங்கேயா? ஆமாம் சார். இது ஏதோ வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கே. எழுந்துற. அவனை பிடிங்க. அஜய், நீயா? அப்போ குற்றவாளிகளோட நீயும் சம்மந்தப்பட்டிருக்க. சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. சார், நான் இங்கே ஆன்யாவை தேடிட்டு வந்தேன் சார். நல்லா தான் நடிக்கிறேன். முதல்ல நீயே ஆன்யாவை கிட்னாப் பண்ணிவிட்டு உன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு சிஐடிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க. சார்,
ஆனியா தன்ராஜ் கிட்ட சொல்லியிருக்கா இது யாரோ தெரிஞ்சவங்க பண்ணுற வேலை தான்னு. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார், எதுவும் இல்லை. என்னை நம்புங்க. நான் இங்கே ஆனியாவை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன். சார் சார் அவங்க இங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க சார். ஓகே, இந்த இடத்த சர்ச் பண்ணுங்க. ஸோ மிஸ்டர் அஜய், கிட்னாப்பர்ஸ் அவங்கள எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. சார் நீங்கள் எதுக்காக என் மேலே சந்தேகப்படுறீங்க சார்? உண்மை ஏதோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். சார் சார் இந்த கடிகாரம் கிடைச்சது. உடஞ்சி போயிருச்சு. சண்டையில் உடஞ்சி விழுந்திருக்கு போல. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டைமை செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு அவங்க இங்கிருந்து கிளம்பி. இருக்கலாம் சார். சார் நிறைய பேரோட பொருட்கள் கிடச்சிருக்கு, ஆனால் கைதானவங்களோ இல்லை ஹாஸ்டேஜஸோ கிடைக்கல. உண்மையை இங்கே சொல்றியா இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து சொல்றியா? சார் நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே ஆன்யாவை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. போய் சொல்லிட்டு இருக்க. ஆனியா இங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? சார் யார் ஆன்யாவை கிட்னாப் பண்ணாங்களோ அவங்க தான் என் தங்கச்சி ரோனிதாவையும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. என் தங்கச்சியை காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உன்னோட தங்கச்சி ரோனிதாவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லல? அப்புறம் உன்னால எப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கையா சொல்ல முடியுது ரோனிதாவை கிட்னாப் பண்ணவங்க தான் ஆனியாவை கிட்னாப் பண்ணாங்கன்னு? அன்னைக்கு ராத்திரி என் கண்ணு முன்னாடியே யாரு என்ன சத்தம் இது? திருட யாரா வந்துட்டானா என்ன? ரோனிதா, ரோனிதா, டேய் இல்லடா, டேய் கையெடுங்கடா, டேய் எந்த ஆள் என்ன அடிச்சானோ அவனோட கையில அதே ரிங் இருந்தது. ஆன்யாவோட கிட்னாப்பர் கையில இருந்தது. இது ஒன்றும் தச்சலான அந்த விஷயம் இல்லையே. அப்போ அந்த டிசைன் தானா ஆன்யா வீட்டில் பார்த்தது? அவர்கிட்ட காட்ட. அது இந்த டிசைன் தானா? சார் இந்த டிசைன் தான், இதே டிசைன் தான். இந்த விஷயத்தை ஆன்யாவை கிட்னாப் பண்ணாங்களா அப்பயே சொல்லியிருக்கலாம்ல? எனக்கு ஞாபகம் இல்லை சார், அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுச்சு. ஞாபகம் வந்துச்சுல்ல, அப்போயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல? என்ன ஆகும் சார் சொல்லுங்க, என்ன ஆகும்? சட்டம் இது வரையும் ஆனியாவை கண்டுபிடிக்கல, என்னோட தங்கச்சி ரோனிதாவை கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்கல நீங்கள். அதனால நான் நினச்சேன் இனிமேல் எது செய்கிறதா இருந்தாலும் நான் மட்டும்தான் செய்வேன்ட்டு. ஒருவேளை இந்த விஷயத்தை நீ அப்பயே சொல்லியிருந்தா அப்பாவி மக்களை இங்கேயே காப்பாத்திருக்கலாம். ஆனா உனக்கு எப்படி தெரியும் கடத்தின அத்தனை பெரிய கிட்னாப்பர்ஸ் இங்க தான் வச்சிருந்தாங்கன்னு? சார் அன்னைக்கு கணபதி பூஜை அன்னைக்கு ஆன்யாவோட பழைய டிரைவர் ரமேஷை நாங்கள் பார்த்தேன். அப்போ எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, இவன் என்ன பண்ணுறான் இங்கேன்ட்டு. எப்படியும் அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனோட இடத்துக்கு போனேன் சார் நான். வணக்கம் பண்டிதரே. வணக்கங்க. இந்த ரமேஷ் எங்கே இருக்கா? அடே, இந்த இடத்துல நிறைய ரமேஷுங்க இருக்காங்க. உங்களுக்கு எந்த ரமேஷ் வேணும்? அவர் டிரைவர் வேலை பார்க்குறவர். டிரைவரு அந்த ஒல்லியார் பண்ணவனா, கொஞ்சம் உயரமா, மூங்கில் மரம் மாதிரி? அந்த மாதிரி தான். அதோண்ணே. ரமேஷ், ரமேஷ்,
ஏய். ஏய். என்னை போக விட்டுருங்க சார், என்னை போக விடுங்க சார். ஆன்யா எங்கடா? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆன்யா எங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப எதுக்காகடா ஓடுன? என்னை மன்னிச்சிருங்க சார். சிலர் என்கிட்ட வந்து ஆன்யாவை பற்றின எல்லா தகவலும் வேணும்னு கேட்டாங்க சார். சொல்லுடா. சாப்பிட்ற தட்டிலே ஓட்டையை போட்டியாடா? ஆ? எனக்கு எதுவும் தெரியாது சார். யார் அவங்க? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார். எவ்வளோ பணத்துக்காக இந்த மாதிரி துரோகத்தை பண்ண? பணத்துக்காகலாம் இல்லை சார். அவங்க தான் சொன்னாங்க, நான் அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா அவங்க என்னை கொண்டுடுன்னு மிரட்டினாங்க. எங்க வச்சிருக்காங்க? ஆன்யாவை எங்க வச்சிருக்காங்க? சார், இப்போ அவங்கள கடத்தினவங்கள நம்ம எப்படி நெருங்கிறது? அவங்க கிட்ட போகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. அந்த மோதிரத்தோட டிசைன், அதோட ஸ்கெட்ச் ஆன்யா தன்னோட ரூமில் வச்சிருந்தா. தெரியல சார், என் பொண்ணு இப்போ எந்த நிலைமையில இருப்பான்னு எனக்கு தெரியல. மேடம் ப்ளீஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆன்யா பற்றி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மோதிரத்துலேயும் அதே டிசைன், இந்த ஸ்கெட்ச்லேயும் அதே டிசைன். ஆன்யா கிட்னாப்பிங்க்கு முன்னாடி இந்த டிசைனை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்துருக்கா. ஒருவேளை இப்படி இருக்குமா சார்? ஆன்யா கிட்னாப்பர்ஸை ஏற்கனவே பார்த்து அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா அதனால தான் அந்த கிட்னாப்பர்ஸ் குறிப்பாக ஆன்யாவை கடத்திருக்காங்களா? இருக்கலாம். கிட்னாப்பர்ஸ்க்கும் இந்த டிசைனுக்கும் ஏதோ முக்கியமான சம்மந்தம் இருக்கு. அப்படின்னா சார் ஆன்யா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிருக்கா. ஆனால் அது என்னவா இருக்கும் சார்? நம்ம டேட்டா பேஸில் செக் பண்ணுங்க, ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். பின்னாடி ஏதோ எழுதியிருக்கே. கட்டர் ஸ்ட்ரீட், கோல்னி மோப்பா. சார், ஒருவேளை கார்ட்டர் ஸ்ட்ரீட்டில் ஏதாவது நடக்க போகுதா என்ன? இருக்கலாம். கோல்னி மோப்பா இது ஏதோ கஃபே ரெஸ்டாரண்ட் பேர் மாதிரி தெரியுது. கார்ட்டர் ஸ்ட்ரீட், கோல்னி மோப்பா. சார், கார்ட்டர் ஸ்ட்ரீட்டில் எத்தனை ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்லாம் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. கோல்னி மோப்பான்னு எந்த கடையும் இல்லை. கொல்னி மோப்பா, கொல்னி மோப்பா, இந்த வார்த்தை, இந்த பேரு, இது ஒன்றும் சாதாரணமானதில்லை. இது ஏதோ ஒரு கோடு. அப்படிப்பட்ட கோடு நமக்கு ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இந்த கொல்னி மோப்பாவுக்கும் கார்ட்டர் ஸ்ட்ரீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஹலோ சார். அஜய். சார், ஆன்யா இல்லை ரோனிதா பற்றி அதை தெரிஞ்சுதா சார்? இல்லை, ஆன்யா இன்னும் ரோஹிதா இவங்க 2 பேரை பற்றியும் ஒன்றும் தெரியல. ஆனால் சார், ஒரு விஷயம் அதிர்ச்சியாக இருக்கு. 3 வருஷம் முன்னாடி நடந்த கிட்னாப்பிங்குடைய இந்த கிட்னாப்பிங் எப்படி சம்மந்தப்படும்? ஒரு விஷயம் சொல்லு. ரோனிதாவுக்கு யாரு கூடயாவது சண்டை இருந்ததா? அந்த பொண்ணுக்கு யாராவது எதிரிங்கன்னு? இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரையும் அவளுக்குன்னு எதிரி யாரும் இல்லை சார். சார், சார் நான் ரோனிதாவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன். ஹிதேன், யுக்தி, அப்புறம் லாவண்யா. சார், 3 பேரும் என்ன சொன்னாங்கன்னா ரோனிதாவுக்கு எப்பவும் யாரு கூடயும் சண்டையே இருந்தது இல்லையா? அஜய், கிட்னாப்பிங்க்கு முன்னாடி ரோனிதா ஏதாவது விஷயத்தினால கவலையாக இருந்தாளா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கவலையாலாம் இல்லை. அவள் புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருந்தா. பலமுறை அவள் 2-3 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவா. அப்படியா? புது வேலையா? எங்க போய் புதுசா வேலையில ஜாயின் பண்ணா? கைட்ஸ் கார்பரேஷன் பேர் கொண்ட ஃபினான்ஸ் கம்பெனி. கைட்ஸ் கார்பரேஷன். பாத்தியா ஜதேன், ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த சைட் ஹை ப்ரொஃபைலுக்கு வரப்போகுது. சிட்டிலேயே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்க ஆஃபீஸை இங்கே ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு நானும் நம்புகிறேன் சார். சரி ஜதேன், ஒரு வேலை பண்ணு. இன்ஜினியர்ஸை வச்சு இந்த சைட்டை சீக்கிரமாக சர்வே பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கைட் கார்பரேஷன் ஆஃபீஸ் இதுதானே? இல்லை சார். இல்லையா? ஆனால் அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். அட்ரஸ் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இது மெட்ரோ யூட்டிலிட்டி கார்பரேஷன், கைட்ஸ் கார்பரேஷன் கிடையாது. இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் இப்போ இல்லை. நீங்கள்
இந்த இடத்தோட முதலாளி. 2 வருஷத்துக்கு முன்னாடி கைட்ஸ் கார்பரேஷனுக்கு இந்த இடத்த நான் வாடகைக்கு விட்டேன். அதுவும் மொத்தமாக 5 வருஷத்துக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கே போனாங்கன்னு அவங்க தெரியல. அது எப்படி காணாமல் போவாங்க? நீங்கள் இடத்த வாடகைக்கு கொடுத்துருக்கீங்கன்னா கம்பெனி பேப்பர்ஸ், பேங்க் கேரண்டி ஏதாவது உங்ககிட்ட இருக்கணுமே. எல்லா பேப்பர்ஸும் போலி சார். கைட்ஸ் கார்பரேஷன்ற கம்பெனியே கிடையாது. அவங்க ஒரு ஃபோர்ஜரி கம்பெனி. 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. ஆனால் சார், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நாங்கள் சிஐடிஸ். சிஐடிஸா? என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். அந்த கார்ப்பரேஷனில் எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சார், அதில் கிட்டத்தட்ட 30 பேர் வேலை செஞ்சாங்க. அப்புறம் சார், அவங்க வேலை செஞ்ச டைமிங்கே வித்தியாசமாக இருந்தது. மற்ற கம்பெனிஸ், ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மூடினதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆஃபீஸை ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த 30 பேரில் ரோனிதான்ற பேரில் யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? இல்லை சார், அந்த மாதிரி ஒன்றும் ஞாபகம் இல்லை சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த பொண்ணு ரோனிதா. இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், 1 வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. அதனால முகம்லாம் ஞாபகம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். சார், ரோனிதா 2 வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை பற்றி அவள் குடும்பத்தாளுங்களுக்கு கூட தெரியல. இந்த கார்ப்பரேஷன் இன்னொருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் சேரணும். ஏய், சீக்கிரம் கொண்டு வாங்க. அடிச்சு எடுத்துட்டு வாங்க. உட்காரவே. இவன் முடி எடு. ஏய், எல்லாரும் ஒழுங்கா நில்லுங்க.